போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் டி. வின்சென்ட் குடும்பத்தினர், கூடுவாஞ்சேரி. வசந்தகுமாரி 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. மெர்லின் பெஞ்சமின் குடும்பத்தினர், மேன்னாள் ஆயர் மேதகு தேவதாஸ் அம்புரோஸ் மரியதாஸ், தஞ்சாவூர் மறைமாவட்டம் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரிடமிருந்தும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை புனித பிலிப் நெறி அவருடைய நினைவை கொண்டாடுகிறது. இத்தாலி நாட்டிலே பிறந்த ஒரு பெரிய குடும்பத்தில், பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவராக மாறுகிறார். 40 மணி நேரம் திவ்ய நற்கருணையிலே முழுமையாக பங்கேற்று இறைவனிடத்திலே அவரையே அர்ப்பணிப்பவராக இருக்கிறார். எனவே இந்த புனிதரோடு நாமும் இறையருள் வேண்டி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் இறைவனை முழுமையாக நாம் துதிப்போம், சந்திப்போம், செபிப்போம் என்ற உணர்வோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் மீது பற்றுறுதி கொண்ட உம் ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீர் தயங்குவதில்லை. அதனால் புனித பிலிப்புவின் இதயத்தில் வியத்தகு முறையில் பற்றி எறிந்த அன்பு தீயை தூய ஆவியார் எங்களிலும் பற்றி எறிய செய்வாராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகள். அன்புக்கு உரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றிதான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி
கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய் ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும், அறிவுத்தெளிவு உடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்செயலுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாயிருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கெழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 28 முதல் 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலம்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலம்புலன்களையும் இவற்றோடு கூட
இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கியத்தாய் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நற்செய்திக்காகவும் தங்கள் அன்பிற்குரியவர்களாயும் உடைமைகளையும் கைவிடுபவர்களுக்கு நிலை வாழ்வையும் நித்திய வாழ்வையும் நமக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார் இயேசு. அவர் கூறுகிறார், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீட்டையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலம்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையிலே 100 மடங்காக பெறாமல் போவதில்லை என்று மார்க் நற்செய்தியில 29:30 வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். நிச்சயமாக இறைவன் நமக்கு கொடுப்பவராக தான் இருக்கிறார். எனவேதான் அவர் நமக்கு எதை நம்முடைய வாழ்வில நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த இறைவனுடைய வார்த்தையிலே நமக்கு எடுத்துரைக்கிறார். எதையாவது அல்லது யாருக்காவது நாம் விட்டு கொடுப்பது என்பது கிறிஸ்துவை இன்னும் நாம் நெருக்கமாக நம்முடைய வாழ்வில பின்பற்றக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் விட்டு கொடுக்கின்ற வாழ்க்கை தான் நம்மை ஒரு முதன்மையான ஒரு வாழ்க்கையாக எடுத்து செல்லும். எனவே நாம் விட்டு கொடுக்காத பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக அது முதன்மையான வாழ்க்கைக்கு நம்மை இட்டு செல்லாது. நான் பார்க்கலாம், அன்னை மரியாளுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவர் விட்டு கொடுக்கின்ற ஒரு மனநிலையோடு வாழ்கின்ற ஒரு வாழ்வை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த தாழ்நிலையின் வாழ்வை, அந்த தாழ்நிலையினுடைய வாழ்வை கடவுள் வானதூதர் வழியாக பேசுகின்ற பொழுது உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற ஒரு தாழ்மையை தாழ்ச்சியை வெளிப்படுத்தி விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அன்னையாக இருக்கிறார். எனவேதான் அவர் விட்டு கொடுக்கின்ற பொழுது அவர் மிக உயர்ந்த ஒரு வாழ்வுக்கு, இறைவனின் தாயான ஒரு வாழ்வுக்கு, திரு அவையின் தாயான ஒரு வாழ்வுக்கு அவர் இட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் விட்டு கொடுக்கின்ற பொழுது நம்மை நாம் இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. எனவே இந்த விட்டு கொடுக்கின்ற வாழ்வை, அர்ப்பணிக்கப்படுகின்ற வாழ்வை குருக்களுக்கும் துறவிகளுக்கும் கன்னியர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எனவே அந்த ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வை நாம் இன்னும் நாம் இறைவனுடைய பிரசன்னத்தில், அவருடைய வார்த்தையில், அவருடைய திருப்பலி கொண்டாட்டங்களில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஈடுபடுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்வை கிறிஸ்து நம்மிடத்தில் கேட்கிறார். கடவுள் நம்மை எதை விட்டு கொடுக்க கேட்கிறார் என நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்தூதர்களை பொறுத்தவரை அது அவர்களின் எளிய குடில்கள், பழுதடைந்த படகுகள், பழைய மீன்பிடி வலைகள் மற்றும் ஒட்டுமொத்த உலகையும் குறிப்பதாக இருக்கலாம். ஆனால் செய்வதற்கான கனிவான தளரா மனமும் அயராத உழைப்பும் தியாகங்களும் நமக்கு தேவைப்படுகின்றன என்று இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவேதான் நாம் தளராத மனமும் அயராத உழைப்பும் தியாகங்களும் நம்மில் இருக்க வேண்டும். இந்த 3 நிலைகள் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் இறைவனை, அவரோடு அந்த நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இறைவன் நமக்கு இன்றைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். தியாகம் என்பது ஒரு சாப்பிடுகின்ற பொழுது அதை முழுவதுமாக கொடுக்கின்றது ஒரு தியாகமாக நினைக்கிறோம். ஒருவர் ஆடை இல்லாத பொழுது அந்த ஆடையை கொடுக்கின்ற பொழுது ஒரு தியாகமாக நாம் நினைக்கின்றோம்.
அதற்கு மேலாக நம்மை உணரச் செய்கின்ற ஒரு செய்தியை இறைவன் நமக்கு சொல்லுகிறார். ஒரு காணொளியில இவ்வாறு நடந்தது. 2 கால்கள் இல்லாத ஒரு நபர் அந்த வீல் சேரிலே, அந்த வண்டியிலே உட்கார்ந்திருந்தார். பசி என்று அவரால் போய் கடைக்கு கூட வாங்க முடியவில்லை. உடனே அந்த வீல் சேருக்கு அருகாமையிலே கார் வந்து நின்றது. அந்த காரிலே ஒரு அம்மா, குழந்தைகள் எல்லாம் வந்தாங்க. அந்த நிழலாக இருந்தனால் அந்த இடத்துல அவர்கள் சாப்பிடுவதற்காக ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது சாப்பிடுவதற்காக ஆசைப்படுகின்ற பொழுது அந்த வீல் சேரில் இருக்கின்ற 2 கால்களை இழந்த அந்த நபர் அங்கு பசியால் வாடுகின்ற பொழுது, இவர்கள் பிரித்து சாப்பிடுகின்ற பொழுது வாசனையானது அவருடைய மூக்கு அதில் சுவாசிக்கின்ற பொழுது அதை பார்க்கிறார். பசி எடுக்கின்றது, நடக்க முடியவில்லை, வீல் சேர் தள்ளுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் அவர்கள் கதவுகளை திறந்து சாப்பிடுகின்ற பொழுது அந்த வீல் சேரில் இருக்கின்ற அந்த நபரை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்பொழுது அங்கு இருக்கின்ற ஒரு குழந்தையானது வீல் சேரில் இருக்கின்ற நடக்க இயலாத அந்த கால் இல்லாத அந்த அவரை பார்த்து, அம்மா அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு என்று சொல்லிக்கின்ற பொழுது, சில பேர் என்ன பண்ணுவான், வண்டி கதவு பூட்டிடுவான். பூட்டுவோமா பூட்ட மாட்டோமா? பூட்டிடுவான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் வண்டியை அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கள் வைத்திருந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் அந்த தாயும் அவர்கள் கொடுத்தார்கள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அவர்கள் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், ஆனால் இவருக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? தன்னிடம் இருந்ததை, தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் மாறினார்கள். அப்போதான் ஒரு பணக்காரன் வந்து தோட்டத்தில் வேலை செய்கின்றவனிடத்துல கனிகள் எல்லாம் விளைஞ்சதுனால கடவுளுக்கு எடுத்துட்டு போயிட்டு இதை வந்து நீ காணிக்கையா கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாப்ல. உடனே அந்த பணியாளன் கடவுளுக்கு காணிக்காக எடுத்துக்கொண்டு போகின்ற வழியில அவனுக்கு வந்து பசி எடுத்துடுச்சு. பசி எடுத்த உடனே அதுலேருந்து 2 கனியை எடுத்து பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட பிறகு மீதி எடுத்துட்டு போய் கோயிலில் கொடுத்துட்டாப்ல. அந்த நைட்டு கடவுள் வந்து அந்த பணக்காரன்ட்ட, நீ கொடுத்த 2 கனிகள் எனக்கு ரொம்ப சுவையாக இருந்தது என்று சொன்னார். உடனே அந்த பணக்காரன், அந்த எஜமானு கோபம் வந்துடுச்சு. நான் அவ்வளோ பழம் கொடுத்தேன், 2 பழம் தான் போய் கொடுத்துருக்குறானே அப்படின்ட்டு அந்த பணியாளன்ட்ட கேட்ட உடனே இந்த பணியாளன் சொல்கிறான், நான் 2 பழம் சாப்பிட்டேன், அதான் மீதி எடுத்துகிட்டு போய் நான் கடவுளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் கடவுளுக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முன் இருக்கின்றவர்களுக்கு நம்மை தியாக உள்ளத்தோடு நாம் கொடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய மனநிலைகள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல ஒருவனுடைய வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் மனவிருக்தியாகவே இருப்பான். மகிழ்ச்சியாகவும் இருந்தாலும் சரி, துக்கமாகவும் இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில ஒரு விரக்தியை கூடிய ஒரு மனநிலை கொண்டவனாக இருந்தான். அவன் ஒரு சீடனிடத்துல, ஞானியின் இடத்துல அவன் போய் கேட்கிறான், இது மாதிரி எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறான். அதற்கு அந்த ஞானி சொல்கிறார், நீ உன்னுடைய எப்போ பார்த்தாலும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த நிலைப்பாடு காணப்படுவதனால் நீ அவ்வாறாக செயல்படுகிறாய். எனவே உன்னுடைய வாழ்வினுடைய நிலைப்பாடை நீ மாற்றிக்கொண்டீர் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி என்றால் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும், கஷ்டம் என்றால் அது கஷ்டமாக உன்னால் உணர முடியும். நீ எல்லா நிலையிலையும் ஒரே மனநிலையோடு வாழ்கின்ற பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்மை இறைவனிடத்திலே தியாகமாக நாம் ஒப்படைக்க வந்திருக்கிறோம். தியாகம் என்பது நாம் கொடுக்கின்ற காணிக்கையில் அல்ல, அது உன்னையே கொடுக்கின்ற ஒரு காணிக்கையாக மாற வேண்டும். 100 ரூபாய் கொடுத்தாலும் 1 ரூபாய் கொடுத்தாலும், நான் 100 ரூபாய் போட்டேன் நீ 1 ரூபாய் கொடுத்தேன் என்பது கம்பேர் பண்றதுனால கிடையாது. நீ இறைவனுக்கு அந்த 1 ரூபாய் கொடுத்தாலும் அந்த தியாக உள்ளத்தோடு உன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இயேசு நமக்கு சொல்கிறார். எனவேதான் இயேசு நமக்காக அவருடைய வாழ்வை, தியாகத்தை, நீ நான் உனக்கு உயிர் கொடுத்தா நீ எனக்கு எதாவது கொடுப்பேன்னு கொடுத்தார, அப்படி அல்ல, உண்மையாக நம்மை அன்பு செய்தார், உண்மையான தியாகத்தை வெளிப்படுத்தினார். எனவே அந்த அன்பை வெளிப்படுத்திய கிறிஸ்துவை போல நாமும் நம்முடைய வாழ்வில உண்மையான தியாகத்தை கொடுக்க வேண்டும்.
உண்மையானதை நாம் பேச வேண்டும், உண்மையானதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு சொல்கிறார். இந்த தெய்வீக திருப்பலியில ஆண்டவருடைய இந்த தியாக பலியில் நம்மையும் தியாகமாக்கி கொண்டு நம்முடைய குற்றம் குறைகளுக்கெல்லாம் மனவருந்திய நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு இறைவனுடைய வழியில நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய கால சூழ்நிலைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதன்மையாக விரும்புகிறோம், ஆனால் எதில் முதன்மையாக விரும்புகிறோம்? பிறரை கீழே தள்ளிவிட்டு நான் முதன்மையாக இருக்க விரும்புகிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோலதான் ஒரு ஞானியின் இடத்துல ஒரு சீடன் பணி செய்து கொண்டிருந்தான். எனவே அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த ஞானி இறந்த பிறகு என்னை தவிர வேற யாரும் அடுத்த இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த ஞானி அவர் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு சீடன் வந்தான். எனக்கு படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்வதன்படி நான் வாழ வேண்டும் என்று சொன்னான். எனவே தன்னை தாழ்த்துகின்ற பொழுது அவனை அந்த ஞானி உயர்த்தக்கூடியவராக மாறுகிறார். நம்முடைய வாழ்வையும் தாழ்த்தி கொண்டுகின்ற பொழுது நம்மையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்ற மனநிலையோடு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் வருகின்ற சிறு சிறு சண்டைகள் எல்லாம் விட்டு கொடுக்காத ஒரு மனநிலைகள், தியாகம் உள்ளம் இல்லாத ஒரு மனநிலைகள், பேசுகின்ற ஒரு எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு தியாகத்தையும் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையும் ஒருவருக்கொருவர் கொடுத்து கணவன் மனைவிகள் கொடுத்து பிறரை ஏற்றுக்கொண்டு வாழ வர வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தார் ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தார் ஏற்றிடுவாய். வள்ளங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பலர் இறைவா விரும்பிளி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலை இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் பலி பொருட்களை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்புவை பின்பற்றி நாங்கள் உமது பெயரின் மாட்சிக்காகவும் பிறர் அன்பு பணிக்காகவும் என்று மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயின் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமண்டவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வெறுப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண மக்கோழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்து நோக்குண தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நமக்காக கொடுத்தார், நமக்காகவே அவருடைய மீட்பை தந்தார்.
நாமும் பிறருக்காக இவரை கொடுப்போம், நாமும் நிலை வாழ்வை பெறுவோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகம் திருவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்புவை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: டி. வின்சென்ட் குடும்பத்தினர், கூடுவாஞ்சேரி. வசந்தகுமாரி 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. மெர்லின் பெஞ்சமின் குடும்பத்தினர், மேன்னாள் ஆயர் மேதகு தேவதாஸ் அம்புரோஸ் மரியதாஸ், தஞ்சாவூர் மறைமாவட்டம் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி.